ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. நம்ம சண்டே எப்போயுமே கிரிக்கெட் விளாட போவோம். இன்றைக்கி வந்து கிரிக்கெட் விளாட போகல, அதனால் இன்றைக்கி ஏதாச்சும் நம்ம ரைட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். யார் யார் போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் போகிறோம். ஏன்னா இன்றைக்கி கிரிக்கெட் யாரும் விளாட்ல, அதனால் நாம் இன்றைக்கி கிளம்பி ரைட் போயிட்டோம். இந்த வீடியோ நீங்கள் வந்து நாளைக்கு தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், மண்டே. நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா அது ஒரு மலைக்கு தான் போக போகிறோம். அது என்ன மலைங்கிறது அது சர்ப்ரைஸ். அந்த மலைக்கு போய்ட்டு உங்களுக்கு பிளாக் பண்ணி போன ரைட் கொல்லிமலை ரைட்டில் பார்த்தீங்கன்னா நான், கார்த்தி ப்ரோ, நிவாஸ், பிரசாந்த் 4 பேர் போயிருப்போம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் சோலோவாக தான் போக போகிறேன். ஏன்னா பிரசாந்த் வந்து கபடி விளாட போகிறேன்னு சொல்லிட்டான். நான் வந்து கார்த்தி ப்ரோ, நிவாஸ் மீட் பண்ணல, கூப்பிட்ற மேலே இது அவங்களுக்கு தெரியும். கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்புனா பார்த்தீங்கன்னா 9-10க்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் கிளம்புனோம். நம்மளுக்கு எந்த பிளான் இல்லை இன்றைக்கி வெளியே சுற்றுறது. சடனாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப போர் அடிச்சதுனால சுற்றுறதுக்கு கிளம்பிட்டோம். அதனால் ரொம்ப லேட்டாக தான் கிளம்பியிருக்கோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு சீக்கிரம் அந்த ட்ரெக்கிங் முடிச்சுட்டு, ஏன்னா அதான் ஒரு மலைன்னு சொல்லிட்டுல, அந்த மலைன்னு இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரெக்கிங் இருக்கும். அந்த ட்ரெக்கிங் முடிச்சுட்டு சீக்கிரம் இறங்கிட்டு கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2-3 வாரமாக மழை. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கண்டினியூஸ் இந்த ஒரு வாரம் மட்டும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. நீங்கள் வேணால் இந்த ரோட்லேயே பார்ப்பீங்க, பாருங்கள் ரோடு எவ்வளோ ஈரமாக இருக்குது. அதனால் ரொம்ப சீக்கிரமாக ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். ஹலோ கைஸ், நாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அத்தானி மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். அத்தானி மலை இங்கே இருக்குன்னா கோபி தாண்டி போகணும், அந்தியூரையும் தாண்டி போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கரண்ட்டில் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருமந்தூர் மேடு போயிட்டு அதுக்கப்புறம் கோபிக்கு அப்புறம் அந்தியூருக்கு அப்புறம் அந்த மலை வரும்னு நினைக்கிறேன். நம்ம கோபின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா அந்த நெல் தான். அந்த நெல் பயிர் பார்த்திங்கன்னா அந்த கோபியில் வந்து நிறைய பக்கம் விளைவிப்பாங்க. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கால்கள், அந்த ஆறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா வந்து கோபியில் இருக்கும். ஏன்னா எனக்கு எப்பயுமே நான் கோபி போனால் கண்டிப்பாக அதை பார்க்க வர மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நெல் பயிரெல்லாம் பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா சோலோ ரைடு கண்டிப்பாக பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே கிட்ட மட்டும் போக மாட்டோம். நம்ம எந்த ரைடு பிளான் பண்ணாலும் தூரம் மட்டும்தான் போவோம். அதனால் நீங்கள் சோலோ ரைடு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா தேவையான பர்சன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த 2 பேர் போனோம்னா யாராச்சும் ஒருத்தருக்கு ஏதாவது ஆனால் கூட இன்னொருத்தர் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் எப்போயுமே ரைட் பிளான் பண்ணணும். அதனால் யாருமே சோலோ ரைடு பிளான் பண்ணாதீங்க. நானும் சும்மா தெரியாத மாதிரி தான் சும்மா ட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டேன் சோலோ ரைடு. நானும் இப்போ எனக்கு கொஞ்சம் தோணுது, இதுக்கு சோலோ ரைடாக வந்தோம், யாராச்சும் கூட்டிகிட்டு இருந்திருந்தால் பேச்சு துணைக்கு இருந்திருக்கோம். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிங்கன்னா சோலோவை மட்டும் வராதிங்க. காய்ஸ், நம்ம கிட்டத்தட்ட கோபி வந்து சேர்ந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோபி ஆர்ட்ஸ் கலைக்கல்லூரி இருக்குது. கோபிலே பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக படிப்பாங்க இந்த காலேஜில். நீ அடுத்து அப்படியே கோபி போய்ட்டு அப்படியே அத்தானி போய்ட்டு அப்படியே அந்த மலைக்கு போயிடலாம். என்னால் நான் வேகமாக போகிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நானும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இறங்கி வரைக்கும் நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் தான் ஆகணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன், ஏதோ மீடியம் ஸ்பீடாக தான் போவேன். என்னோடய மீடியம் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 80 to 100 தான். அதனால் முடிஞ்சளவு கொஞ்சம் மெதுவாக போய்க்கிறேன். கைஸ், நாம் இப்போ கோபி சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆச்சு. இந்த டிராஃபிக் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு டிராஃபிக் இல்லை. மணி இப்போ வந்து ஒரு 10 தான் ஆக போகுது. இப்போ ஒரு 11 மணிக்கு பார்த்திங்கன்னா தீவளி ஃபால்ச்சர்ஸ் அப்படி இப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கூட்ட களக்கட்டும். நம்ம எப்படி அந்த டிராஃபிக்கில் கொஞ்சம் மாட்டில் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டோம். எனக்கு பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பூந்து போகிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் திருப்பூரில் ஆக்சுவலி டிராஃபிக் இருக்கிற இடத்துல ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுவேன். அதோட வீடியோ கிளிப் இனிமேல் ஏதாச்சும் அங்கே போனால் அந்த வீடியோ கிளிப் எடுத்து நம்மளுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஹலோ கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா அந்த கோபி சிக்னலில் தாண்டியாச்சு. நீ நம்ம அந்தியூருக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் இனி பார்த்திங்கன்னா டிராஃபிக் இருக்காது, எது இருக்காது. நீ அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்க வேண்டியதான். எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் கோபியோட அழகே. பாருங்கள், ரைட் சைடில் வாழை மரம், லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நெல்வயல் போட்டிருக்காங்க. நெல்வயல் பார்த்து அறுத்துட்டாங்க. நம்ம நேரம்னு பார்த்து அறுத்துட்டாங்க. நாமளும் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தோம்னா நெல் பயிர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா கோபிக்கு அடையாளமே தான். இந்த நெல்வயல் சைடு மட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பார்க்குறதுக்குலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே தோணும். பாருங்கள், ரைட் சைடு இப்போ கூட ஒரு ஆறு கூட போயிட்டு இருந்துச்சு. ஆறு இல்லை, அது ஒரு சின்ன வாய்க்கால். அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லா இடமே. தம்பி எங்கடா வரடே? ஜஸ்ட் மிஸ்ஸு. அவன் நம்மளே தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து அவங்கள டேஷ் பண்ணிடுவோம்னு நினச்சா, பட் நான் அவங்கள விடல. பார்க்க 2 ஸ்டெப் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் கோபி, இதுதான் கோபி. ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்திங்கன்னா பவானி ஆரோட பாலம்னு நினைக்கிறேன். இதான் பவானி ஆரோட பாலம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா அந்த நடக்கிற பாதி இருக்குல்ல, நாங்களாம் திருப்பூரில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்துட்டு இது மேலே ஏற்றி அவங்க கொண்டு போய் கீழே இறக்குவோம். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஏறுறப்பக்க ஸ்லாண்ட் இருக்கும், இறங்குறப்பக்க ஸ்லாண்ட் இருக்காது. அவர் என்ன பண்ணுறது, வேறு இது வழி இல்லாமல் வேகம் வந்து சடனாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபன்னி மூமெண்ட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாவே ஒரே ஃபன்னியாக தான் இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
ஆனால் என்ன இப்போ அது எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். காய்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ரைட் எடுத்து போகணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் பைக் ஓட்டுறேன். நான் வந்து எனக்கு இப்போ வயசு பார்த்திங்கன்னா 21 முடிய போகுது. நான் வந்து 12 வயசுலேருந்தே பைக் ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பைக் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த க்ரேஸ் வந்து அப்போவே ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்கிற பைக் ஓட்டதில்லை. அந்த இதுலேயே பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல பைக் ஓட்டி பழகிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 180 வச்சுருந்தேன், பல்சர் 180. அது வந்து இன்ஜின் வேலை கொடுத்துட்டு அப்புறம் இந்த பைக்கு நம்ம RS லாரா வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு லாரா வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அந்தியூர் ஃபைனலாக அந்தியூர் வந்து சேர்ந்தாச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரோடு பிளாக்காக இருந்துச்சு. இங்கே ஒரு பெரிய குட்டை இருக்காமல் அந்த குட்டை தண்ணி நிறைஞ்சி பிளாக் ஆகிடுச்சுன்ட்டு அந்த ரோட்டில் விடலை. அதனால் இந்த ரோட்டுக்கு வந்து பார்த்தா எங்கேயும் பிளாக் ஆன மாதிரி தெரியுது. ஆமாம், கண்டிப்பாக பிளாக் தான். அதனால் இந்த ரோட்லேயும் போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி விடுங்க, யாராவது கேட்டு நம்ம போகலாம் கண்டிப்பாக. காய்ஸ் எந்த ரோட்டில் போகணும்னு தெரியல. அதனால் இந்த அண்ணாக்கிட்ட தான் நம்ம கேட்ட ரூட்டு. என்னடா நீ மட்டும் பேசிகிட்டு இருக்க, அந்த அண்ணன் பேசுகிறத கேட்க மாட்டேது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் வந்து ஒரு கால் ஒன்று வந்துருந்துச்சு. அந்த கால் பேசிட்டு இந்த அண்ணன் ரோட் கேட்டிருந்தேன். நான் விளாக் பண்ணும்போது விளாக்கும் கால் ரெண்டும் ஒரே ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தேன். அதனால் விளாக் பண்ணுற இது வந்து அந்த வாய்ஸ் வரல. அதனால் நான் வந்து தனியாக தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். சரி அந்த அண்ணா வந்துட்டு இப்படி போய் ஒரு ரைட் எடுத்துப்பாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் வரும், அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஏதோ ஒரு ஊர் மந்தைன்ட்டு ஒரு ஊர் வரும், அந்த ஊர் வழியாக போனீங்கன்னா அப்புறம் ஒரு ரைட் எடுத்திங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாமளும் அந்த அண்ணா சொன்னதை கேட்டு கிளம்பியாச்சு. நீ போகிற வழியிலுக்கு கூட பாருங்கள், ஒரு 2-3 பக்கமாச்சும் கண்டிப்பாக தண்ணி நிற்கும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய குட்டை, நிறைய பக்கம் தண்ணி போகும் அப்படின்னு இருந்தாலும் சொல்லியிருக்காங்க. அந்த அண்ணா சொன்னது உண்மையாக பொய்யா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த அண்ணா சொன்னது 100% கரெக்டு தான். அந்த அண்ணா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வாட்டர் கிராசிங் பாருங்கள், எல்லா பக்கம் தண்ணி போயிட்டுருக்கு. எப்போயும் நம்ம வழி கேட்குறவங்க பொய் சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்தாலும் நான் சும்மா தான் சொன்னேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு. அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வாட்டர் கிராசிங். ஹலோ கைஸ், அந்த அண்ணா சொன்ன மாதிரி அவர் சொன்ன வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு புது ரோடாக இருக்கிறதுனால. சரி இங்கே ஒரு த்ரெட்டு கேட்டேன், என்னடா இவர் பேசுகிறது கேட்க மாட்டேது, அப்போ இன்னுமே ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இன்னுமே தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு மட்டும் கால் பண்ணுறவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் வைக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஏதாவது சொன்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நானும் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பேன். அதனால் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்போம். அந்தளவுக்கு எம்மால் எல்லாத்துக்கும் பாசம். ஃப்ரெண்ட்ஸ் நாம் நின்று வழி கேட்டால் ரொம்ப லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு இந்த அண்ணாக்கிட்ட அப்படியே போக வழி கேட்டிருக்கேன். ஏன்னா வந்து இப்போது கூகுள் மேப்பில் பார்த்திங்கன்னா இந்த ரோடே காட்டல, அதனால் எந்த வழியாக போகிறதுன்னு தெரியாமல் விட்டு அப்படியே போக வழி கேட்டிருக்கேன். இவருமே ரூட் சொல்கிறாரு ரைட்டு அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த தாத்தா பாருங்க திட்டுவார். ஒரு சின்ன சந்ததாக இருந்துச்சு, அதில் பூந்தமாங்கிட்ட அந்த தாத்தா பயத்தில் எனக்கு திட்டார். ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒரு அண்ணாட்ட அப்படியே வர வழி கேட்டோம்னா அந்த அண்ணாவும் பார்த்திங்கன்னா இந்த வழியில் தான் வரேன்னு சொல்லியிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய இருக்குது தம்பி, எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். சரி நான் போய் காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்து பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பைக் எடுத்து இந்த வாட்டர் கிராசிங்கில் கிடக்கிறேன். பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நானும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அது ரைட்டில் நீ வந்து தள்ளிச்சு, நான் வந்து ஃபுல்லாக பாடி வெயிட்டு பைக் வெயிட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் போட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு போனேன். பாருங்கள் நான் ஃபுல்லாக லெஃப்ட்டில் வந்து நீங்கள் ரைட்டு கீழே அது வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ரைட்டு ஏறி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இவங்களும் கேட்டாங்க, தம்பி எப்படி போகிறது அப்படின்னு கேட்டாங்க. நான் ரைட்டில் தள்ளும், நீங்கள் லெஃப்ட்டில் உங்கள் வெயிட்டை பிடிச்சி ஃபுல்லாக போட்டு போங்க, ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேப்பா தம்பி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டாரு. அதனால் நானும் அப்படியே கிளம்பிட்டேன். கரெக்டாக கிளம்பும்போது பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் என்னை நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டிட்டு இந்த வழியே போகலாமா தம்பி அப்படின்னு கேட்டார். நான் போகல, இதெல்லாம் ஒரு ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொன்னார். வயசு தெரிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டார். அவர் வயசு தூக்கி கேட்டேன்னா இல்லைனா நான் வந்து கோபின்னு அப்படின்னு சொன்னேன். கோபியா, சரி ஓகே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வழியாக போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாங்கண்ணா வெள்ளித்திருப்பூர் போகிறேன்னு எப்படி போகணுன்னு கேட்டேன். இப்படி போய் அப்படி போகணும் அண்ணாவும் கரெக்டாக பதில் சொன்னார். நானும் கரெக்டாக அதை கேட்டு போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் அந்த குட்டை. இந்த குட்டை வந்து ரொம்ப பெரிய குட்டையாமல். இந்த குட்டை நிறைஞ்சிட்டு இங்கே ஒரு சுற்றி வர ஒரு 7-8 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி போயிட்டு இருக்குமாம்மா. ரொம்ப பெரிய குட்டையாமா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்பி வெளியே போதாமல் எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இதிலே பார்த்துட்டுருப்பீங்க, அங்கே நிறைய பேர் கூடமாக இன்னும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கெங்கே தண்ணி வந்துட்டுருக்குதோ எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா ஆளுங்க நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்தால் அப்புறம் ஆச்சரியமாக பார்க்காம வேறு என்னங்க பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் முன்னாடி ஷோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த மலையை தாண்டி தான் நாங்கள் போக போகிறோம். இந்த மலையை தாண்டி தான் பார்த்திங்கன்னா இந்த நம்ம சித்தேஸ்வரர் டெம்பிள் அங்கே போக போகிறோம். அப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சடனாக பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டர் கிராசிங்கு. இந்த வாட்டர் கிராசிங்கில் பார்த்திங்கன்னா 2 பேர் நின்றுருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க பாருங்கள். ஏன்னா போகலாமான்னு கேட்டேன். போகலாம் தம்பி, போகலான்னு தான் நினைக்கிறேன், தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க.
சரி நீங்கள் முன்னாடி போங்கண்ணா அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொன்னங்காட்டி, இல்லை தம்பி நீ முன்னாடி போ, ஏற்கனவே ஒரு வண்டி போயிருக்க மாட்டே தெரியுது, வண்டி தறி இருக்குது, அதனால் நீ போ, உங்களை பார்த்து நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம அண்ணா சொன்ன மாதிரியே சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆழம் மிதச்சிருக்கானான்னு கேட்டேன். இல்லை தம்பி ஆழம் இல்லை, நீ போகலாம், அதெல்லாம் போகலாம் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு சின்ன பொண்ணு நம்ம அப்படியே க்ராஸ் பண்ணுறத அப்படியே பார்க்கும் பாருங்கள், வியந்து பார்க்கும். நானும் அவங்க கிட்டே போனோன்னு லைட்டாக கொஞ்சம் த்ராட்டில் அதிகமாக கொடுத்துருப்பேன். அந்த அண்ணா மேலே தண்ணி பட்டிருக்கும். அந்த அண்ணாக்கிட்ட ஒரு சாரி சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலை கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். நம்ம அந்த மலைக்கு எப்படி போகணும் வழி தெரியல. அதனால் ஒரு சின்ன தம்பி இருந்தால் வழியில் அந்த தம்பிகிட்ட கேட்கும்போது, ஆனால் ரைட் சைடில் ஒரு ட்ரம் இருக்குன்னா அது வந்து லெஃப்ட் சைடு இருக்குங்கண்ணா ஆப்போசிட்டில் அப்படின்னு சொன்னால், ஓகே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீ எத்தனை தான் தங்க அப்படின்னு கேட்டேன். 9th அப்படின்னு சொன்னால் 9th அப்படின்னு நானும் சாக்கானேன். ஏன்னா அவ்வளோ குட்டியாக இருக்கான். சரி அந்த தம்பி சொன்ன மாதிரியே ரைட்டில் ஒரு பிளாக் கலர் ட்ரம் இருந்துச்சு, லெஃப்ட் சைடே போயிட்டேன். கரெக்டாக போன உடனே ஃபஸ்ட்டு தரணும் பைக் ஸ்டாண்டு தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு லாராவிலேருந்து கீ எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஐயாக்கிட்ட போன உடனே அந்த ஐயா இருந்துட்டு, நீ ஃபஸ்ட்டு பைக்கோட நம்பர் எழுது தம்பி அப்படின்னு சொன்னார். அப்போ நானும் நம்பர் எழுதி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஐயாக்கிட்ட கேட்டேன், ஐயா எவ்வளோங்க ஐயா சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். 50 ரூபா அப்படின்னு சொன்னார். 50 ரூபாயா அப்படின்னு நானும் சாக்கானேன். சரி 50 தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐயாட்ட அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்டு அந்த ஐயாட்ட கேட்டிருந்தேன், ஐயா எவ்வளோ தூரங்க ஐயா மலைக்கு போகிறதுன்னு கேட்டேன். 7 கிலோமீட்டர் தம்பி, இறங்கும்போது 7 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னார். மொத்தம் 14 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னார். சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி 14 தானே ட்ரெக்கிங் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ட்ரெக்கிங் கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு டவுட்டு 14 கிலோமீட்டர் போகணுமா அப்படின்ட்டு, சரி ஓகே சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பைக் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 மீட்டர் வரைக்கும் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பாருங்கள், நடந்து வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் எடுத்தால் மலை ஏறும்போது வெறும் கல்லுகளாக இருக்கும். இந்த மலையில் பார்த்திங்கன்னா படிக்கட்டு எந்த விதமான படிக்கட்டு ஒன்றும் கூட இல்லை. இந்த கல் மலையில் ஏறி ஏறி போக வேண்டியதாக இருக்கும். என்னடா நவீன் இன்னுமே நீங்கள் ஒரிஜினல் வாய்ஸ் மட்டும் கேட்கல, இன்னுமே ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு கேட்டால், ஆமாங்க இன்னுமே தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமெல்லாம் பேசலை, இன்னும் ஜஸ்ட் ஒரு 30-40 நிமிஷம் தான் பேசிகிட்டு இருப்பேன். இனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் ஃபோன் கட் பண்ணியிருப்பேன். என்னோடய ஓன் வாய்ஸில் இனி கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாறை சந்தடியில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஒரு 4-5 பக்கம் வரும். அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு பாம்பு புத்து ஒன்று இருக்கும். இதுக்கெல்லாம் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி இந்த வியூ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சில பாதைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் உள்ளே பூந்து போகிற மாதிரிலாம் இருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்கள். அப்படியே செடிக்குள்ளே பூந்து போகிற மாதிரிலாம் சில பாதை இருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாதை ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்து சேஃபாக க்ராஸ் பண்ணிக்கணும். தண்ணி சவுண்ட் ரொம்ப நேரம் கேட்குதுன்னு காட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த ஒரு சின்ன ஒரு அருவி மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. அது பக்கத்தில் அந்த பட்டர்ஃப்ளைஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ஏறிட்டுருக்கேன். இன்னும் முடியல. இன்னும் பாருங்கள் கல்லுகளாக தான் இருக்குது. முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் மேலே போயிட்டு வ்ளாக். ஃப்ரெண்ட்ஸ் நான் பாதி மலைக்கு வந்துட்டேன். எனக்கு கூட தெரியல. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சிலை இருக்குது பாருங்கள். பார்த்திங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த போகிறவலேருந்து ஒரு 7 சிலை இருக்குது. இந்த 7 கிட்டே நம்ம ப்ரே பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் ரொம்ப கஷ்டம் வந்துட்டோம். இனியாச்சும் கொஞ்சம் ஈஸியாக வருமானு வேண்டிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஆடெல்லாம் வருது. நம்மளும் இவ்வளோ கஷ்டப்பட்டு 1 மணி நேரமாக மேலே ஏறி வந்திருக்கோம். இந்த ஆடுகள் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாக்காகவே இருக்குது. எனக்கு பிடிச்ச கலர், என்னோடய ஃபேவரட் கலர் கூட பிளாக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட ஏறியாச்சு. ஒரு 1000 அடிக்கு மேலே எச்சாக இருக்கும். 2000 அடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்கும். நம்ம வெஹிக்கிள்ஸ் போகிற ரூட்டில் வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டியில் போயிருக்காதான்னு தாரேன். என்ன காரு ஜீப் ஏதோ ஏற்க மாட்டேன் தெரியுது. அது போக பைக் ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் பைக் கொண்டு வந்து கண்டிப்பாக சேஸ் முட்டும். ஏன்னா நம்மளது பார்த்திங்கன்னா RS200, நம்மளது சும்மா கீழே முட்டும். இந்த ரோட்டில் வந்து நல்லா முட்டும். பாருங்கள் நிலச்சரிவுகளை ஏற்பட்டுருக்க மாட்டே தெரியுது. மலையில் மண் சரிவு இது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கடை இருந்திருக்கு. ஆனால் இந்த கடையில் இப்போ ஆளுக்கு யாரும் இல்லை. பாருங்கள் அங்கே அடுப்பில் இருக்குது. தெரியுதுன்னு பாருங்கள் அடுப்பில் இருக்குது. ட்ரம் இருக்குது. அநேகமாக பாருங்கள் சோளக்கருது தொங்குது. சோளக்கருது வேவிச்சு விற்பாங்கன்னு நினைக்கிறேன், வேக வச்சது. நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரோடு அதாவது வெஹிக்கிள் வர வேண்டிய பாதையில் வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம செப்பரேட்டாக நம்ம கால்நடை பாதைக்கு வந்துட்டோம். ஹாய், கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடை இருந்துச்சு. அந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டை பிஸ்கெட்டு, ஒரு வாட்டர் பாட்டிலு வாங்கிட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா 2 குட்டை பிஸ்கெட் வாங்கினேன். இப்போ ஒன்று ஏறும்போது சாப்பிட்டு ஒன்று இறங்கும்போது சாப்பிட்றதுக்கு அவர் ஒரு வாட்டர் பாட்டிலு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக் பூஸ்ட் வாங்கினேன். பூஸ்ட் எதுக்குன்னா இதுக்கு சும்மா
சாப்பிட்டு பார்க்கல அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டிவியெல்லாம் சொல்லுவாங்களே பூஸ்ட்டு சாப்பிடுங்க ஸ்டாமினா எனர்ஜி அப்படின்ட்டு, அந்த மாதிரி நானும் ஒரு பூஸ்ட்டுன்னு வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு அப்படியே ஏறலாம். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கொய்யா மரம் தெரியுது பாருங்கள், கொய்யா மரம். நம்மளுக்கு லக் இருந்தால் அங்கே வந்து கொய்யாப்பழம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தா நம்ம பேக் கூட கருப்பு கலர் தான். ஐயோ இறங்கும்போது கால் தன்னை போல் வேகமாக போகுது, தானாக வேகமாக போகுது. நம்மளுக்கு லக் இருந்தால் கொய்யாப்பழம் இருக்கும். அங்கே கொய்யாப்பழம் இருக்குது, ஆனால் ரொம்ப சிறுசாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதுலையான்னு தெரியல. இந்த மரத்தில் கொய்யாப்பழம் இருக்குன்னு பாருங்கள், பூ இருக்குது பாருங்கள். இங்கே பூ இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு கொய்யாப்பழம் இருக்குது. ஸோ கொய்யாப்பழம் இருக்குது, பட் ஆனால் பழுக்கலை. நம்மளுக்கு இருந்த லக்கு தான், ஆனால் இல்லையே. இங்கே பாருங்கள், இங்கே அந்த ஜீப்பில் இருக்குது பார்த்தீங்களா. ஜீப்பில் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு மலைன்னு நினைக்கிறேன். மொத்தம் 2 மலை. இந்த ஜீப்பில் ஃபஸ்ட்டு மலை வரைக்கும் கொண்டு வந்து விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்து நடந்து போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மாடெல்லாம் வளர்க்குறாங்க. மாடு, கோழி, ஆடு. இங்கே பார்த்தீங்கன்னா வீடே இருக்குது பாருங்கள். அங்கே தான் ஒரு அக்கா கிட்டே கேட்டோம், அக்கா இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். இன்னும் போகணும் சாமி அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் எத்தனை மலைக்கு? 2 மலை தானே. இது ஃபஸ்ட்டு மலையாக ஏறியாச்சு அப்படின்னு கேட்டேன். இது ஃபஸ்ட்டு இல்லை சாமி, இது 4வது மலையா 5வது மலையா, இன்னொரு மலை இருக்குது. அந்த மலை தாண்டி அடுத்த மலை பார்த்தீங்கன்னா சாமி பேருக்கு தான் 7 மலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது இருக்கிறது 3 மலை தான், 7 மலை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடமே பார்க்குறதுக்கு வேறு லெவல், ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், விவசாயமே பண்ணிகிட்ருக்காங்க. மஞ்சள் போட்டிருக்காங்க, அந்த கோழி கொண்ட பூ இருக்குங்களா அது போட்டிருக்காங்க, வெங்காயம் போட்டிருக்காங்க. இந்த மலையில் இவ்வளோ ஹைட்டில் கூட தண்ணி இருக்க மாட்டேங்குது, வெங்காயம் போட்டிருக்காங்க. அது போக இங்கே மஞ்சள் பாருங்க, இது மஞ்சள், இது கோழி கொண்ட பூ ரெட் கலரில் இருக்கிறது. நல்லாயிருக்கு, அழகாகவே இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கேயும் ஒரு வீடு தனியாக, சூப்பராக இருக்கே. இந்த மாதிரி பிளேஸில் நாமளும் இருக்கணும் போல் ஆசை இருக்குது. ஆனால் என்ன, திடீர்னு ஒரு பெட்ரோல் பங்க் போகிற மாதிரி இருந்தால் கீழே போகணும், மெடிக்கல் போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப கீழே போகணும். அப்படி திடீர்னு நம்ம மழை வர டைமில் கூட நடந்து வந்துட்டுருப்போம். அப்புறம் இல்லாட்டி பைக்கில் வந்துட்டுருப்போம். திடீர்னு மண் சரிவு ஏதாச்சும் ஏற்படும், அப்புறம் நடுமலையில் நிற்க வேண்டியது தான். நல்லாயிருக்கு. இருந்தாலும் இப்போ பாருங்க, இப்போ கோழி கொண்ட செடி நல்லா தெரியும் பக்கத்தில், வேறு லெவல். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு சின்ன கிணறு இருக்குது. இந்த கிணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மோட்டாரை வச்சு தண்ணி எடுத்து இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மறுபடியும் அந்த சாஃப்ட்டு ஃப்ளாட்டன் ரோட்லேருந்து கல்லுக்கு இறங்கிட்டோம். பாருங்கள், வழியை பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப உடம்பு இருக்கிறவங்க உண்டானவங்கள கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒல்லியாக இருக்க என்னால் ஏற முடியல, வலிக்கிட்டாலும் விழுந்திருக்காங்க. அவங்களோட தார் அப்படியே தெரியுது, கால் தார. ஐயோ, ஃபோன் கீழே வந்துருக்கோம். அதனால் குண்டை இருக்கிறவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த ட்ரக்கிங்கை. முடிஞ்ச அளவுக்கு கேங்கோடு வாங்க, என்ன மாதிரி சோலோ வந்துடாதீங்க. ஏன்னா நான் சோலோவை ஏறிட்டு இறங்கலான்னு நினச்சேன், வந்து பார்த்தா தெரியுது எவ்வளோ கஷ்டன்ட்டு. பாருங்கள், ஒரு பக்கம் கூட படிக்கட்டில்ல, எல்லா பக்கம் இந்த மாதிரி பாறை தான். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா செம மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது இந்த ஏரியாவில். அதனால் நாம் ஒரு 4-5 மணிக்கு அதுக்குள்ளே கீழே இறங்கியிருக்கணும், அப்போ தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியை பாருங்கள், ஃபுல்லாக பாறை தான். ஏறத ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெள்ளியங்கிரி, ஐயோ வாய் வளருது, வெள்ளியங்கிரி மலை மாதிரியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வெள்ளியங்கிரி மலை ஏறினதில்லை, இருந்தாலும் சொல்லியிருக்காங்க வெள்ளியங்கிரி மலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கல்லுகளாக இருக்கும்ன்ட்டு. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. இந்த இடத்த பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு பாறையிலேயே படிக்கட் மேக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த படிக்கட் சேஃப் வரல, ஏதோ ஒரு சேஃபில் இருக்குது. ஆனால் என்ன நடக்கிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், மேலே ஏதோ வாட்டர் கொண்டு போகணும்னு நினைக்கிற பைப்பை கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த பாதையில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியை பாருங்களேன், குமிஞ்சு தான் போகணும். எப்படி சொல்கிறது, எப்படி கோகுலெல்லாம் குமிஞ்சு போகும்ல, அந்த மாதிரி இந்த வழியில் குமிஞ்சு தான் போகணும். அந்தளவுக்கு சிறுசாக இருக்குது ஹைட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், சோலார் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க.
அதை விட இங்கே பாருங்கள் ஒரு பிரமாதம் நெல் வயலில் போட்டிருக்காங்க. நெல் வயல் சோலார் சிஸ்டம். இங்கே பாருங்கள் கிணறு ஒன்று. இந்த கிணத்துலேருந்து பம்ப் பண்ணி தண்ணி எடுக்கிறாங்க. இதே இந்த ஊரோட அழகு. இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா பூசேரி பாளையம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னுமே ஏறணுமாம்மா, இன்னுமே ரொம்ப தூரம் ஏறணும்னு சொன்னாங்க. ஒரு அக்கா கிட்ட கேட்டேன். நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சுன்றத யாரை கேட்டாலும் இன்னும் 2 மலை இருக்குது 2 மலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள் அந்த மலை எப்படி இருக்குங்க. அங்கே பாருங்கள் ஒரு கூமாச்சு ஒரு மலை தெரியுதா, மரம் மறைச்சிருச்சு. அந்த மலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த மலைக்கு போகணும். நானும் முடிஞ்ச அளவுக்கு நிற்காம வந்துட்டுருக்கேன், முடியல நம்மளால். எல்லோரும் அமேசான் அடர்ந்த காடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த காடும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ரொம்ப சைலண்ட்டாக, யாருமே வரல. ஏறது பார்த்திங்கன்னா யாருமே ஏறல, நான் மட்டும் தான் ஏறிட்டுருக்கேன். ஆனால் இறங்குறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறங்கினாங்க. இப்போ பார்த்திங்கன்னா யாருமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கீழேருந்து ஏறதில்லை. அந்த ஜீப் வரைக்கும் வந்துட்டு ஜீப்லேருந்து ஏறுறாங்க. ஆனால் பட் நாம் அப்படி இல்லை, கீழேருந்து ஏறிட்டு வரோம். ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது, அட்வென்ச்சராக இருக்கும். அதை விட கால் செமையாக வலிக்குது. அடாடாடா என்ன வலியுது, அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவல். ஃபுல்லாக பாறை. பாருங்கள் ஃபுல்லாக பாறை தான். வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வழியில் எப்படி தான் இருக்கும், வெறும் மழை தண்ணியாக இருக்கும். இதில் பாருங்கள் இந்த மழை தண்ணியில் பார்த்திங்கன்னா இந்த மண் அப்படியே வலிக்கி விடும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட வலிக்கிட்டு விழுக வேண்டியது தான். முடிஞ்சளவுக்கு பொறுமையாக போய்க்கணும். நான் வேறல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் வந்து சேரல. இப்போ என்ன ஒரு காமெடி ஆச்சுன்னு தெரியுங்களா? அந்த ஹிந்திக்கார ஒருத்தன் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது, 2 கிலோமீட்டர் பையா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி யாரை கேட்டாலும் இன்னும் 2 மலை இருக்குது, இன்னும் 2 மலை இருக்குது, இன்னும் 2 மலை தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நானும் 2 மலை தானே இருக்குது, சரி சீக்கிரம் ஏறிக்கலாம் அப்படின்ட்டு வேகமாக ஏறவும் முடியல. இன்னும் அந்த 2 மலை வரல. இந்த வழியை பாருங்கள் எப்படி இருக்குது. நான் அந்த பேரண்மை படத்தில் பார்த்திங்கன்னா காடுக்குள்ளே போவோம்ல, அந்த காடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அடர்த்தியாக கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். அந்த மாதிரி இந்த இடமும் இருக்குது, அடர்த்தியாக த்ரில்லிங்காக தான் இருக்குது, கல்லுகள்லாம் இருக்குது. நானும் ரெஸ்ட் எடுக்காமல் வரேன், முடியவே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தேன் பார்த்தீங்களா, அது வெறும் 5 மினிட்ஸ் தான் எடுத்துருப்பேன். அந்த 5 மினிட்ஸ் மட்டும்தான் நான் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்காமல் நடந்துகிட்ருக்கு. இன்னும் போக முடியல, இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. வாங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்தே சேரல. பாருங்கள் என் பின்னாடி யாரும் வரல, முன்னாடி கட்டுறேன் பாருங்கள். முன்னாடி யாரும் இல்லை பாருங்கள். இந்த வழியை தான் போகணும், மேலே கிராஸ் பண்ணி போகணும். இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. நம்மளுக்கு இது தெரியாமல் சோலோ வந்துட்டோம். என்ன பண்ணுறது எல்லாம் பாருங்கள். கேட்டோ அல்டிமேட்டு வேறு உலகியோ. கீழே விழுகிறதுக்கு போயிட்டேன் கொஞ்ச நேரத்தில். இங்கே பாருங்கள், நடந்து வர வழியில் சென்டரில் எவ்வளோ பெரிய பாறை. இந்த பாறையில் கிராஸ் பண்ணி இந்த வழி பாருங்கள் தெரியுதா, அங்கே பாருங்கள், இங்கே அங்கே அந்த கடைசி ஏறணும் மேலே. நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா இது பாருங்கள், அந்த இடத்துல கீழே போகுது பார்த்தீங்களா. அந்த வழி தான் நம்ம வந்த வழி. ஐயோ ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கு, சத்தியமாக ஏறக்கூட முடியல. இன்னும் ரெஸ்ட் எடுக்காமட்டு இருக்கேன். 1 லிட்டர் தண்ணி வாட்டர் பாட்டில் வாங்கணும்ல, அந்த 1 லிட்டர் மூஞ்சிருச்சு. இன்னும் மலைக்கு எவ்வளோ தூரம் போகணுமோ தெரியல. யாரை பார்த்தாலும் இன்னும் 2 மலை ஏறணும், இன்னும் 2 மலை ஏறணும், இன்னும் 2 மலை ஏறணும் அப்படிங்கிறாங்க. எப்போ தான் அந்த 2 மலை எலிமெண்ட் பண்ணோம் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது பார்த்திங்கன்னா கேங்கோட வாங்க, சோலோ யாரும் வந்துடாதீங்க. யாரும் பார்த்திங்கன்னா இந்த மலையில் பார்த்திங்கன்னா வெறுங்கால ஏற முடியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெறுங்கால ஏறிட்டு இறங்கிட்டு இருந்தாங்க, இறங்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் ஏறிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வெறுங்காலில் வராதிங்க. அதுங்க பாருங்கள், இந்த மாதிரி செப்பல் முன்னாடி விரலை விட கொஞ்சம் முன்னாடி இருக்கணும், அந்த மாதிரி போட்டுப்பாங்க. ஏன்னா திடீர்னு நம்ம பாறை மலை ஏறுறோம், கல் மலை ஏறுறோம், தெரியாமல் நகத்தில் பட்டுச்சுன்னா நகை பேந்துடும், ரத்தம் வரும், ரொம்ப அதுலேயே ரொம்ப பெயின் ஆகும். அதனால் உங்களால் மலையும் ஏற முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லிப்பர் முன்னாடி விரலை விட கொஞ்சம் வெளியே நீட்டிருக்கிற மாதிரி போட்டுவாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பா இப்போ தான் வெயில் அடிக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். அங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோன்னு, அந்த மலையெல்லாம் பாருங்கள். அந்த மலையை கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். அந்த மலைக்கு நம்ம அந்த சைடு இருந்தோம். மேகமும் பாருங்கள் மலையில் உரசிட்டு தான் இருக்குது. மலை கீழே சில மேகங்கள் இருக்குது.
அந்த அளவுக்கு ஹைட்டை வந்திருக்கோம். வேறு லெவல். உண்மையாகவே இந்த அளவு ஒருத்தது நம்ம இன்றைக்கி வந்ததுக்கு. உண்மையாக பாருங்கள், இந்த இடம் வேறு லெவல், வேறு மாதிரி. இங்கே பாருங்கள், இது உண்மையாக வேறு மாதிரி. ஹே, ஏதோ கேஜிஎஃப்ல ஒரு டயலாக் கூட நினைக்கிறேன். நான் பயணிக்கிறதே ஒன்வே தான். இதில் அப் இருக்கும், டவுன் இருக்கும், டெட் எண்ட் இருக்கும். ஆனால் ஸ்பீடு மட்டும் எப்பயும் குறையவே குறையாது. அதே மாதிரி தான் நம்ம ட்ரெக்கிங் பண்ணும்போது நம்ம ஸ்பீடு மட்டும் குறையவே குறையாது, போய்கிட்டே இருக்கோம். எங்கேயும் நிற்கக்கூடாது. ஏன்னா நம்ம நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட்டு தான். நம்ம வேஸ்ட் பண்ணுற நிமிஷமெல்லாம் கீழே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ வானம் உங்களுக்கு தெரியும், அப்படியே கருக்கள் போட்டு நிற்கிது. எப்போ வேணால் மழை வரல. மழை வரக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். கிட்டத்தட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்த்தா தெரியுங்க. பாருங்கள் எனக்கு பின்னாடி பாறையில் எப்படி இருக்குன்னு. இதே நம்ம ஏற போகிற வழியே பாருங்கள் அன்லிமிட்டடாக இருக்குது. இந்த வழி பார்த்தா ஏற தோணுதா? எங்கேயோ உட்காந்து திரும்பி போக தான் தோணுது. அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, வந்துட்டோம். முதுகு சரியான வழி முதுகு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே குழந்த பிறக்கணும்னு சொல்லிட்டு குழந்தை இல்லாதவங்க வேண்டி கட்டியிருப்பாங்க போல். அதேமாதிரி பாருங்கள் கல் அடிக்க வச்சுருக்காங்க. இந்த கல் அடிக்க வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் சீக்கிரம் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிட்டு கட்டுவாங்க. கல் அடிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வழி ஃபுல்லாக கல் தான் அடிக்க வச்சுருப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் கோவில் தெரியுது. இன்னமும் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ லாங்காக இருக்குது. அங்கே போயிட்டு பார்க்குறேன். எப்படியோ வர வழியில் ஒரு கொய்யா மரத்தில் கொய்யாப்பழம் இருந்துச்சு. பொறிச்சிட்டு எனக்கா ஒன்று இருந்திருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு எனக்கு அந்த கடவுள் கொடுத்த அன்பளிப்புன்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கீழே ஒரு டேம் இருக்குது. இப்போ தெரியும் பாருங்கள், டேம் காட்டுறேன். எங்கடா இந்த டேம்? இந்த மலைக்கு இந்த சைடு இருக்கா? இங்கே பாருங்கள், அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரியுதுலேன்னு தெரியல. ஆனால் இங்கே ஒரு டேம் இருக்குது பாருங்கள். இந்த மலை அடிவாரத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே ஆறுன்னு சொல்ல முடியாது, டேம் தான். இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த கடைசி வரைக்கும் போகுது பாருங்கிட்டே. என்னோட வியூ. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு லட்டு 100 ரூபாய்க்கு 5 சொன்னாங்க. நம்ம பேரம் பேசி ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள் கோயில். கால் பிடிச்சிருச்சு. என்னன்னே தெரியல, இவ்வளோ நேரம் எடுக்க வந்துட்டு கால் தன்னப்போ கிட்டுக்கிட்டுன்னு நடக்குது. அதை விட நம்ம பண்ண வேலை தான் வெறித்தோம். பாருங்கள், இந்த பாட்டில் அப்படியே செட் பண்ணி வச்சுட்டேன். அதில் தண்ணி ஊறிட்டுருக்கு. இதே மாதிரி போகிற வழியில் இன்னும் 2-3 பக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிடிச்சிடலாம். இந்த தண்ணி பாருங்கள் மேலேருந்து அப்படியே வந்துட்டுருக்கு, ஊற்று ஊறிட்டுருக்கு. அந்த நாட்டை கேட்டேன், நான் தண்ணி எங்கே இல்லையாண்ணா, தண்ணி முடிஞ்சிச்சுன்னா அப்படின்னு கேட்டேன். தம்பி ஏதாச்சும் ஊற்று வந்தால் பிடிச்சிக்குங்கப்பா, எல்லோரும் அப்படி தான் குடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரிங்கண்ணா ஓகே, நான் ஊற்று ஏதாச்சும் வந்தால் கண்டிப்பாக பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அவர்கிட்ட கேட்டு வாயமுள்ள உடனே இங்கே ஊற்று ஊறிட்டு இருந்துச்சு. அதே சமயம் நாமளும் தண்ணி பிடிச்சிட்டோம். அப்படியே ஒரு லட்டு சாப்பிட்றலாம். இங்கே பாருங்கள் ஒரு லட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த லட்டு கடையில் வாங்குகிற லட்டு கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 லட்டு சேர்த்துனாத்து இது ஒரு லட்டு பரவாயில்ல. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 5 15 அதில் ஒரு 5 ஆல்ஃப் 2 15 17 லட்டு. நம்ம கடையில் வாங்கும்போது 17 லட்டு கம்பேர் பண்ணால் தான் இது ஒரு 5 லட்டு. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபா தராங்க. நம்ம எப்படி பேசி 6 லட்டு வாங்கிட்டோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு பரவாயில்ல. நார்மல் லட்டு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஏன்னா சாமி பிரசாதனாவே தனி ருசி தான். இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்குதுங்க? 500-600ங்களா? இதெல்லாம் பிறந்ததுங்கண்ணா இங்கே தானா? சரிங்க. சரிங்க. அங்கண்ணா கோயில் கட்டினது எல்லாம் கையிலேருந்து எடுத்துகிட்டு போய் தான் கட்டினாங்களாங்க? சரிங்க. நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் லட்டு விற்கிறீங்க? ஓகேங்கண்ணா. நீங்கள் வேலைக்கு ஏதாச்சும் போகிற மாதிரி இருந்தால் கீழே தான் வருவீங்களா இல்லை? சரிங்கண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த மலையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஏரியாங்கிறது நானாக மட்டும்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் கோவில் சேர்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 3/4 மணி நேரம் அப்படின்னு கேப்பில் பார்த்தீங்கன்னா கிட்ட போனது ஒரு அண்ணா இருந்துட்டு 1 மணி நேரம் ஏறணும் அப்படின்னு சொன்னார். அந்த அண்ணா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து கிளம்பியே 1 மணி நேரத்தில் அந்த ஓவர்டேக் போட்டுன்ட்டு அடுத்து ஒரு ஐயா வந்தார், அவரே ஓவர்டேக் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேங் ஒன்று வந்துச்சு, அந்த கேங்கையும் ஓவர்டேக் போட்டேன். ஏன்னா நான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் யாரும் அவ்வளோ சீக்கிரம் வரல, எனக்கு தெரிஞ்சளவுக்கு நான் தான். வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு லட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதில் வரும்போது கொய்யாப்பழம் 2 வாங்கி சாப்பிட்டு ஐயோ பயிர் அப்படியே இழுத்து பிடிக்குது வேகமாக கட்டி அப்படியே குதிக்கும் போது பயிர் குழுங்கிறனால சாப்பிட்டதா அவ்வளோ அப்படியே வலிக்குது. கால் பார்த்திங்கன்னா ரொம்ப வலி இருக்குது. நான் 2 டைம் கீழே விழுக்கு, அதாவது 2 டைம் கீழே விழுந்திருப்பேன், ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜர் பார்த்திங்கன்னா வெறும் 3% தான் இருக்குது. இதுக்கு மேலே வ்ளாக் பண்ண முடியுமான்னு தெரியல. சார்ஜர் இருந்தால் கண்டிப்பாக வ்ளாக் பண்ணுறேன், அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜீப் இருந்துச்சுல அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. அதை கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பாதி மலையை கடந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். வழி இது வழியான்னு தெரியல. இங்கே பாருங்கள் கீழே ஒன்று போகுது. நம்ம இந்த வழியிலே வந்தோம், இல்லை இதில் வரல. பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம வந்து எங்கேயாச்சும் ஒரு 5 நிமிஷமாச்சு கேப் எடுத்தோம்னா அந்த கேப்பில் அந்த 5 நிமிஷத்தை விட ரொம்ப அதிகமாக எடுத்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கால் வலிக்கிற வலிக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம்லாம் பார்த்தது கடைசிக்கு 1 மணி நேரமாச்சு எடுக்கணும். இவனும் கணக்கு போட்டு பாருங்கள். காலைல 11 மணிக்கு ஏறக்க ஆரம்பித்தேன். ஏறிட்டு 2 குழம்பும்போது சாமி பார்த்துட்டு அங்கே சாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 மினிட்ஸ் தான், ரொம்ப லேட் பண்ணல, வெறும் 5 மினிட்ஸ் தான் அங்கேருந்து. அந்த 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இன்னும் ஒரு பிரேக் கூட எடுக்கல. ஏன்னா பிரேக் எடுத்து நம்ம ரொம்ப எடுப்போம், ஏன்னா கால் அந்தளவுக்கு வலிக்குது. அதனால் எந்த பிரேக்கும் எடுக்கல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கீழே வரைக்குமே போயிடலாம் அப்படின்ட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் போக முடியும் அவ்வளோ சீக்கிரம் போயிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ 3:49 ஆச்சு. ஆல்மோஸ்ட் நான் 5 மணிக்கு போது கீழே இருந்துருந்தேன் நினைக்கிறேன். போயிடுவேன், பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் எச்சா நேரம் ஆகும், 5 மேலே ஆனால் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் இனி இந்த கல் பாறையில் தான் பயணிக்க போகிறோம். ஏன்னா அந்த கார் ரூட்லேருந்து நம்ம கீழே வந்தாச்சு. இனிமேல் இந்த கல் பாறை தான். இந்த பாதையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐயோ, ரெஸ்ட் எடுக்காமல் போக முடியாது. ஆனால் ரெஸ்ட் எடுத்து நேரம் ஆயிரும், என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், சீத்தாப்பழ மரம், கொய்யா மரம் இதெல்லாம் இருக்கும். வழியில் உங்களுக்கு ஏதாச்சும் லக் இருந்தால் கிடச்சா கண்டிப்பாக பொறிச்சு சாப்பிட்டு போங்க, நல்லா இருக்குது. நான் கொய்யாப்பழம் சாப்பிட்டேன், கொய்யாப்பழம் உண்மையாக வேறு லெவலு, நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதை நம்ம வந்த வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. வேறு லெவல் வேறு மாதிரி. நான் ட்ரெக்கிங் இருக்குதுன்னு நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குதுன்னு நினைக்கல. நீங்கள் எல்லோரும் ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அதை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கஷ்டமான இடங்கள் வந்து நிறைய இருக்கும். அதில் வந்து நம்ம எப்போயுமே சோர்வடையக்கூடாது. அப்படியே சோர்வடைஞ்சாலும் நம்ம அந்த இடத்த வெறுக்கக்கூடாது. வெறுத்துட்டோம்னா நம்மளுக்கு அது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டாக போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக போயிடும். நம்மளால் முடியும்னு